அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்கின்ற 20வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 89 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். கடைசியாக கடந்த வாரம் நாம் பார்த்த வசனங்களில் இறைதூதர் மூசா நபி அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக தூர்சினாய் மலைக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு அந்த மக்களில் பலர் காளைக்கன்றை கடவுளாக கருதி அதன் சிலையை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து வருத்தமும் கோபமும் அடைந்து இவைகளுக்கு என்ன காரணம் என்று அந்த மக்களிடம் விசாரித்தார்கள். அந்த மக்களோ உப்புச்சப்பு இல்லாத ஒரு நொண்டிச்சாக்கை காரணமாக சொல்லியிருந்தார்கள். பின்னர் அந்த மக்களை இறைதூதர் மூசா நபி அவர்கள் கண்டித்தார்கள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 90 சொல்லி காட்டுகிறான். இப்போது நாம் 90வது வசனத்தில் இருந்து இந்த அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். அந்த மக்களிடத்தில் இந்த காளைக்கன்றை கடவுளாக வணங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தியவன், அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவன் சாமிரி என்பவன். கிபித்தி என்கின்ற அப்போதைக்கு இருந்த ஃபிரௌனுடைய இனத்தை சார்ந்த மக்களிடம் இரவலாக இந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் பெற்று வந்த தங்க நகைகளை உருக்கி அவற்றில் ஒரு காளைக்கன்றை செய்து அந்த மக்களை வணங்கும்படி அவன் அந்த மக்களை பேசி மதிமயக்கி வைத்திருந்தான். அப்போது அந்த மக்களிடம் இறைதூதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் மூசா நபியின் பிரதிநிதியாக இருந்து பேசுகிறார்கள். அந்த மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் 40 நாள் இடைவெளியில். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள். வசனம் 90. வலகத் கால லஹும் ஹாரூனு மின் கபுலு. இதற்கு முன்னர், அதாவது இறைதூதர் மூசா நபி அவர்கள் அந்த மக்களிடம் வருவதற்கு முன்னர் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக அவர்கள் சென்றிருந்த அந்த இடைவெளியில் அந்த மக்களை பார்த்து சொன்னார்களாம், யா கௌமி இன்னமா ஃபுத்தின் துப்பி. மக்களே, என் சமுதாயத்து மக்களே, இந்த காளைக்கன்றை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த காளைக்கன்றின் மூலமாக இறைவன் உங்களுக்கு ஒரு சோதனையை வைத்திருக்கின்றான். என்ன சோதனை? கண்ணுக்கு தெரியக்கூடிய புறக்காட்சிகளை பார்த்து அதன் அழகிலே மயங்கி அல்லது மனதில் மேலோட்டமாக தோன்றி மறைகின்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து நீங்கள் இணை வைப்பில் மூழ்குகிறீர்களா? அல்லது ஓர் இறைவனே எங்கள் இறைவன், அவன்தான் எங்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றினான், அவன்தான் செங்கடலில் எங்களுக்கு பாதை அமைத்து கொடுத்தான், அவன்தான் இப்போது எங்களுக்கு தௌராத் வேதத்தை தருவதற்காக வாக்களித்து மூசா நபியை அழைத்திருக்கின்றான் என்று நினைத்து அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஓர் இறைவனை வணங்கப் போகிறீர்களா என்று இறைவன் உங்களுக்கு சோதனை வைத்திருக்கிறான். இந்த வெளிப்புற காட்சியில் நீங்கள் உங்கள் மனதை பறிகொடுத்து மயங்காதீர்கள், உங்களுக்கு இது ஒரு சோதனை என்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இன்ன ரப்பக்கும் ஒரு ரஹ்மான், நிச்சயமாக பேரன்பு மிக்க உங்களுடைய ரஹ்மான் தான் உங்களுடைய ரப்பு. பேரன்பு மிக்க ரஹ்மான் உங்களுடைய ரப்பு, அவன்தான் உங்களுடைய இறைவன், கடவுள். உங்கள் மீது அவன் பல சந்தர்ப்பங்களில் அன்பு செலுத்தி இருக்கின்றான். எனவே ஃபத்தபிஊனி, என்னையே நீங்கள் பின்பற்றுங்கள், வதீஉ அம்ரி, என் சொல்லுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், கொஞ்சம் பொறுங்க, மூசா நபி வரட்டும். இந்த கேள்விக்கும் ஒரு இடத்திலே பதில் இருக்கும். ஏன் இப்படி செஞ்சார் என்ன, அப்படி செஞ்சா என்ன, சாமிரி சொல்றது கரெக்டு தானே, இப்படியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு பதில் இருக்கும். பொறுங்க, அவங்க வர்றதை கேட்போம், அதுவரைக்கும் நான் சொல்றதை நீங்கள் கேட்டு நடங்கள் என்று அந்த மக்களை நெறிப்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் அந்த மக்கள் கேட்கக்கூடிய மனநிலையில் இல்லை. இங்கே ஹாரூன் நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இன்னமா ஃபுத்தின் தும்பி, இதை கொண்டு உங்களுக்கு சோதனை வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான சோதனை. ஈமானை
இறை நம்பிக்கையை விடுவதற்கு, இணை வைப்பில் மூழ்க, இறை மறுப்பில் மூழ்க ஒவ்வொருத்தனுக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதமான சோதனைகள் வைக்கப்படும். ஒழுங்கீனமாக நடப்பதற்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு காட்டப்படும், அது உங்களுக்கு சோதனை. பொய் சொல்ல வேண்டிய சில சூழ்நிலைகள், பொய் சொன்னால் கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும் என்பதை போன்ற ஒரு சூழ்நிலை உங்கள் கண்களுக்கு காட்டப்படும், அது உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை. எனவே நெறி பிறழ்ந்து வாழ்வதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் சோதனைகளாகத்தான் பார்க்க வேண்டுமே அன்றி வாய்ப்புகளாக பார்க்கக்கூடாது. இதுதான் ஹாரூன் நபி அவர்கள் சொன்ன ரொம்ப ஆழமான ஒரு வாழ்க்கை தத்துவம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய காலத்தில் சில மாணவர்கள் வேறொரு அறிஞரிடம் கல்வியை கற்றுக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று அங்கிருந்து சில பல மாணவர்கள் புறப்பட்டு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய பாடசாலைக்கு வருகிறார்கள். வந்து, இமாம் அஹ்மது அவர்களே, எங்களை உங்களுடைய மாணாக்கர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் இனிமேல் உங்களிடத்தில் தான் கல்வி கற்கப் போகிறோம் என்று சொல்லி அவர்களிடத்தில் அமர்ந்து பாடம் கற்பிக்க அவர்கள் அனுமதி கேட்டார்கள். இப்போ தானே அப்ளிகேஷன் ஃபார்ம் அது இதெல்லாமே, விண்ணப்ப படிவம் எல்லாம். அப்போது ஏது, ஆசிரியர் அனுமதி கொடுத்தால் உட்கார்ந்து பாடம் பயிலலாம், இல்லை என்றால் போய்விட வேண்டும். வந்து அனுமதி கேட்கிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் அதற்கு கேட்டார்கள் அந்த மாணவர்களிடத்தில், உங்களை பார்த்தால் ஏற்கனவே யாரோ சிலரிடம் கல்வி கற்றவர்களைப் போல தோன்றுகிறது, யார் என்று கேட்டார்கள். உங்கள் உஸ்தாத் யார்? அவர்கள் ஒரு இமாமுடைய, அந்த காலத்தில் பிரபலமான ஒரு இமாமுடைய பெயரை சொல்கிறார்கள். அந்த இமாமிடத்தில் தான் நாங்கள் கல்வி கற்றோம். சரி, பிறகு அவரிடமிருந்து என்னிடத்தில் நீங்கள் வந்து கல்வியை கற்க வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? அவரே நல்ல அறிஞர் தானே. இப்படியெல்லாம் அந்த காலத்திலே கேட்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது, சக அறிஞர்களை மதிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது. அவரே என்னிட சிறந்த அறிஞர் தானே, அவரிடத்திலே நீங்கள் கல்வியை தொடரலாமே, எதற்காக இடைமுறித்தல் செய்துவிட்டு இங்கே வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மாணவர்கள் சொன்னார்கள், நல்ல அறிஞர், மார்க்க புலமை மிக்கவர், அறிவு செழுமை மிக்கவர், அதிலெல்லாம் எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எப்போது பார்த்தாலும் அவர் பாடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களையே குறை சொல்லி கொண்டிருக்கிறார். இமாம் அஹ்மதுடைய இந்த ஆராய்ச்சி தப்பு, அவர் இந்த ஹதீஸிலிருந்து இந்த முடிவுக்கு வந்தது தப்பு, அந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தத்தை இமாம் அஹ்மது வச்சது தப்பு என்று உங்களை பற்றி எப்போது பார்த்தாலும் உங்களுடைய ஆராய்ச்சிகளை குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். அதனால் அவரை எங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நாங்கள் உங்கள்கிட்ட வர்றதா முடிவு எடுத்துட்டோம் என்று சொன்னார். அதற்கு இமாம் அஹ்மது அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுல், நிஅமல் முஅல்லிம், மிகச்சிறந்த ஆசிரியர் அவர், ஒரு நல்ல பேராசிரியர், ஒரு நல்ல மனிதர். ஆனால் அல்லாஹ் என்னை கொண்டு அவரை சோதித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார். அவர் வாழ்கிற காலத்தில் என்ன வாழ வச்சு, அவர் உள்ளத்தில் என்னை பற்றிய பொறாமை எண்ணங்களை போட்டு என் மூலமாக அவருடைய ஈமானை, நன்னடத்தையை இறைவன் சோதிக்கிறான். ஆகையினால அவர் என்னை விட சிறந்த அறிஞர், நீங்கள் அங்கேயே போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதாவது இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அவரை கொண்டு தன்னை இறைவன் சோதிப்பதற்காக வைத்த அந்த சோதனையில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்படியா சொன்னார்? என்னுடைய ஆராய்ச்சி பற்றி குறையா சொன்னார். ஏதோ அவருடைய மதரசாவை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறப்பார், இன்னொரு 10-15 பேர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வாங்க, என்கிட்டே நீங்கள் பாடம் படிங்க என்று சொல்லி அவருடைய ஆராய்ச்சிகளை குற்றம் குறைகள் கண்டுபிடித்து மாணவருடைய மண்டையில் அதை ஏற்றி, அவர் மோசமான அறிஞர், அவருக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியாது என்று மாணவர்களுக்கு மத்தியிலே கருத்தை பரப்புவதற்கு தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த சூழலை அதை ஒரு வாய்ப்பாக கருதாமல் சோதனையாக கருதினார்கள் இமாம் அஹ்மது அவர்கள். இந்த ஒரு செய்தி போதும் வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட பாடங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு. இங்கே பார்ப்போம், இறை தூதர் ஹாரூன் நபி அவர்கள் அந்த மக்களிடம் சொன்னது, இன்னமா ஃபுதின் தும்பி, அந்த காளைக்கன்று மூலம் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, சோதனையை வாய்ப்பாக கருதாதீங்க என்று சொல்கிறார்கள். அதற்கு அந்த மக்கள் சிந்திப்பதற்கு பதிலாக, ஆய்வு செய்வதற்கு பதிலாக
இந்த பதிலுக்கு கட்டுப்படுவதற்கு பதிலாக என்ன சொல்கிறார்கள் என்றால் வசனம் 91 பாருங்கள். காலு லன் நபரஹ அலைஹி ஆகிஃபீன் ஹத்தா இர்ஜிஅ இலைனா மூசா. சரி சரி, நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான், இருக்கட்டும். இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக சென்றிருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் திரும்பி வருகின்ற வரையிலும் நாங்கள் இதே வணக்கத்தில் இருந்துட்டு போகிறோம், அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று அவர்கள் எடுத்த தவறான முடிவை செயல்படுத்துவதில் தான் அவர்கள் ஈடுபாடு காட்டினார்களே அன்றி திருந்துவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. இதை வசனம் 90 பளிச்சின்னு அவர்கள் சொல்லிவிட்டதாக இறைவன் எடுத்துரைக்கின்றார். வசனம் 92, 93 பாருங்கள். அதற்கடுத்து 2 வசனத்தை சேர்த்து பார்த்துருவோம். கால யா ஹாரூனும். இப்போது இப்படி எல்லாம் இடையில ஒரு உரையாடல் நடந்திருக்கு. ஹாரூன் நபி ஒன்றும் சும்மா இருக்கலை. என்ன வேணாலும் வணங்கிட்டு போங்க, அது மூசா வர்ற வரைக்கும் உங்களை உயிரோடு வச்சிருக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு நினைக்கல. தடுக்கிறாங்க, எதிர்வாதத்தை முன்வைக்கிறார்கள், இது தப்புன்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள் அதை கேட்டுக்கொள்ளவில்லை. பொறுங்க, எப்படி இருந்தாலும் மூசா நபி வந்து தானே ஃபைனல் இறுதி முடிவு எடுக்கணும். இறுதி முடிவு எடுக்கிற வரைக்கும் நாங்கள் இப்படி இருந்துட்டு போகிறோம், நீங்கள் சொல்கிறது சரியா நாங்கள் சொல்கிறது சரியான்னு அவங்க முடிவு எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஹாரூன் நபியை ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ மூசா நபி திரும்பி வருகிறார்கள். வந்த உடனே கேட்டார்கள். கால யா ஹாரூன், அண்ணன் ஹாரூனே, மா மனஅக இதிர ஐத்தஹும் பல்லு. இப்படி அவர்கள் தவறான பாதைக்கு நேர்வழி பிறந்து தவறான பாதைக்கு செல்ல முற்பட்ட அந்த வேளையில் நீங்கள் வர பார்த்துருப்பீங்கள, அந்த மக்களை பார்த்துருப்பீங்கள்ல, உங்கள் கண்ணு முன்னால் தானே இதெல்லாம் நடக்குது. கண்ணு முன்னால் இது நடக்கும்போது அதை தடுக்காமல் போனதற்கு என்ன காரணம்? அல்லா தத்தபி அனி அஃப அசைத்த அம்ரி. என்னை பின்பற்ற விடாமல் உம்மை தடுத்தது எது? என்னை பின்பற்ற சொல்லி தான் அந்த மக்களை சொல்லணும், அல்லது நான் என்னுடைய ஸ்டைலில் அந்த மக்களுக்கு நீங்கள் அந்த போதனையை செஞ்சுருக்கத்தானே வேணும். என்னுடைய வழிமுறையைத்தான் அதில் நீங்கள் கடைப்பிடிச்சிருக்கணும். என்னுடைய உத்தரவுக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களா, என் பேச்சுக்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர்களா என்று அண்ணன் ஹாரூன் நபிட்ட மூசா நபி அவர்கள் கை சேதத்தோடும் வருத்தத்தோடும் கேட்கிறார். அப்படி கேட்கின்ற போது மூசா நபி அவர்கள் ஹாரூன் நபி அவர்களுடைய தலை முடியையும் தாடியையும் பிடித்துக் கொண்டார்கள். என்பது நீங்கள் அறிந்த மொழி. கோல்ட் ஸ்ரீநகர் LKS என்பது புதிய மொழி. தலைமுறை 4 தலைமுறை ஸ்ரீநகர் LKS. கலையெழில் நகைகள் தரும் கடை ஸ்ரீநகர் LKS. எழிலென மின்னும் வைர நகை ஸ்ரீநகர் LKS. எத்தனை டிசைன்களில் உங்கள் LKS. தலைமுறைகள் போற்றும் பந்தம், தரம், நம்பிக்கை. ஸ்ரீநகர் LKS கோல்ட் ஹவுஸ், சென்னை. ஸ்ரீநகர் LKS கோல்ட் ஹவுஸ். என்ன நடந்துச்சு சொல்லுங்க. இதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் சிலர் பலமுறை நாம் கேள்விப்பட்டிருப்போம். கோபத்தில் தான் பிடிச்சி இழுத்தாங்க தலைமுடியையும் தாடி முடியையும். பேரறிஞர் குர்துபி அவர்கள் சொல்கிறார்கள், அண்ணனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை மூசா நபி சரியாகத்தான் செய்தார்கள். கோபத்தில் பிடித்து இழுக்கவும் இல்லை, அவருடைய தண்டிப்பதும் அவருடைய நோக்கம் அல்ல. ரொம்ப கவலையோடு தான் கேட்டார்கள். அலா கைரி இஸ்திக்ஃபாஃபின் வலா உகூபத்தின். அவர்களுக்கு தன்னுடைய அண்ணனை இழிவுபடுத்துவதும் நோக்கமல்ல, அவருடைய தண்டிப்பதும் நோக்கமல்ல. மாறாக ஒரு மனிதர் கோபம் வருகின்ற போது தன்னுடைய தாடியை பிடிப்பார்கள். அப்படி ஒரு இழப்பு, ஒரு வருத்தம் வருகின்ற போது அதே போல மூசா நபி அவர்கள் தன்னுடைய அண்ணன் ஹாரூன் நபியினுடைய தலைமுடியையும் தாடியும் பிடிச்சி இழுத்து, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க, என்ன அண்ணன் இப்படி பண்ணிட்டீங்க என்று அண்ணனிடத்தில் அவர்கள் அப்படி பேசினார்கள் என்று பேரறிஞர் குர்துபி அவர்கள் அந்த காட்சியை நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஒரு வழிவகையை சொல்லித் தருகின்றார்கள். சொன்னார்களாம், ஹாரூன் நபி, நான் உங்களுக்கு மாறு செய்யணும்னு நினச்சி இப்படி செய்யலை. யப்ன உம்மை, என் அம்மாவின் மகனே. அதாவது மூசா நபி
நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் தாயார் ஒன்று தகப்பனார் வேறு வேறு என்று இந்த வசனத்திற்கு சிலர் விளக்கம் அளிக்கின்றார்கள். என் அம்மாவின் மகனே என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் எங்கள் அம்மா பெத்த பிள்ளை, அந்த அந்த உரிமையை கொஞ்சம் சற்று கூட்டி காட்டுவதற்காக அப்படி சொல்கிறார்கள். எமன உம்மலாத்தா ஹுத்பில் எஹியதி, என் தாடியையும் பிடிக்காதீர்கள், ஒலாபி ரசி, என்னுடைய தலைமுடியையும் பிடிக்காதீங்க. இப்படியெல்லாம் பிடிச்சி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே, கைசேதம் அடைந்தவனாகவும் பலவீனமானவனாகவும் அல்லவா என்னை நீங்கள் கருதி கொண்டு இப்படி நீங்கள் செய்கிறீங்க, ஏன்பா இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறீங்களே. நான் ஒன்றும் பலவீனமானவன் அல்ல, நான் ஒன்றும் சும்மா இருக்கலை, அந்த மக்களை தடுத்தேன். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சோதனை, இறைவன் வைத்த சோதனைன்னு சொன்னேன். ஆனால் அந்த மக்கள் கேட்கல. இன்னி ஹஷீத்து, இதை தாண்டி நான் ஏதாவது செஞ்சிருந்தா அந்த மக்களை பயங்கரமாக அச்சுறுத்தி இருந்தாலோ, வெளியே போங்கடா எல்லாரும், என்னுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்கு நீங்கள் வெளியே விருப்பப்படி இங்கே செஞ்சுக்கிங்க, போங்க, இடத்த காலி பண்ணுங்க என்று நான் கோபமுற்று எதையாவது சொல்லியிருந்தால், அப்போது இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் 2 கூறுகளாக பிரிந்திருப்பார்கள். ஒன்று காளைக்கன்றை வணங்குவோர், இன்னொன்று என்னை பின்பற்றுவோர். இரண்டு குழுக்களாக மக்கள் பிரிந்து கிடப்பார்கள். நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்தா 2 குழுக்களாக இருப்பாங்க. ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் இது ஆமான்னு சொல்ல, ஒருத்தர் இது வேணாம்னு சொல்ல, இப்படியெல்லாம் நடக்கும். அவன் ஒற்றுமையாக என் கையில் கொடுத்து விட்டு போன சமுதாயத்தை இப்படி 2 கூறுகளாக பிளந்து போட்டிருக்கின்றாயே என்று என்னை பார்த்து நீங்கள் கோபப்படுவீர்கள் அல்லவா, வருத்தப்படுவீர்கள் அல்லவா என்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அது சொல்றாங்க, இன்னி ஹஷீத்து அன் தகூல், இப்படி சொல்லிவிடுவீர்களோ என்று எனக்கு பயம். என்ன பயம்னா, ஃபர்ரக்த பைன பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை இப்படி 2 கூறுகளாக பிளந்து போட்டுட்டியப்பா என்று என்னை பார்த்து சொல்லிவிடுவீர்களோ என்கிற பயம் என்று 2 கூறுகளாக பிளக்கிறதுக்கே அவங்க அச்சப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை கூறுகளாக இருக்காங்க பாருங்க மக்கள், எவ்வளவு பிளவுகளாக இருக்காங்க பாருங்க, எத்தனை தலைவர்கள் பாருங்கள். பலம் தரப்பு கௌலி, என்னுடைய சொல்லை மதிக்காமல் இப்படி நடந்து கொண்டாயே என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடாதுல்ல. இப்போ பாருங்கள், எல்லாரும் ஒத்துமையாக இருக்காங்க, நீங்கள் வரட்டும்னு எல்லாரும் பொறுமையாக இருக்காங்க. நீங்கள் சொல்கிறது தான் முடிவு. இது கூடுமா கூடாதா, இது தப்பா சரியா, அதை நீங்கள் முடிவு சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் அந்த மக்கள் அப்படியே அணைச்சி பிடிச்சி ரெடியாக வச்சுருக்கேன், உங்கள் சொல்லுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று ஹாரூன் நபி சொன்னார்கள். உடனே மூசா நபியை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு புத்திசாலி மூசா நபி. அடி ஒட்ட சிலையை கொண்டு வாடாங்க, ஒட்டாச்சிரம் என்ன பண்ணுற பாரு, காய்ச்சி மூச்சு அவங்க கத்தலை. மாறாக இந்த நிலைக்கு நீ செல்வதற்கு என்ன காரணம் என்று சாமிரி இடத்தில் அந்த சூழலை விவரிக்க சொல்கிறார்கள். அதாவது வந்துங்க, ஒருத்தன் கொலை செஞ்சாலும் கூட கொலை செய்கிறவனுடைய சைடுலையும் ஒரு நியாயம் இருக்கும், ஒரு தூண்டுதல் இருக்கும். அது என்ன, அது என்னுடைய குறை என்ன இருக்கு, அந்த தூண்டுதல் நடக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் சம்பவத்தினுடைய மூல காரணத்தை, நதி மூலத்தை தெரிஞ்சுக்கிட்டா தான் பிரச்சனையை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும், அல்லது இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வை சொல்ல முடியும். அதனால சாமிரி இடத்தில் இறை தூதர் மூசா நபியினுடைய உரையாடல் திரும்புகிறது. அவனை பார்த்து கேட்குறாங்க, கால ஃபமா ஹத்துபுக யா சாமிரி, வசனம் 95. சாமிரி, இப்போ நீ பேசு, உன் விஷயம் என்ன, நீ ஏன்பா அந்த முடிவுக்கு வந்த, எங்கள் அண்ணனை நான் கண்டிச்சிட்டேன், அவர் சைடு ஒரு நியாயம் இருக்குது, அவர் சொல்லியிருக்கிறார், இந்த மக்கள் தான் கேட்கல, நீ தான் அந்த அளவுக்கு மக்களை மயக்கி வச்சிருக்க, உனக்கு இப்படி ஒரு சம்பவத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது, ஏன் அப்படி நீ நடந்துக்கிட்ட, உன் நியாயம் என்ன. கால ஃபமா ஹத்துபுக் யா சாமிரி, வசனம் 96. கால், அதுக்கு அவன் பதில் சொல்கிறான் பாருங்க. என்னன்னா, இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லா தஃப்சீர்களும் இந்த வசனத்திற்கு இந்த விளக்கத்தை தான் கூறுகின்றன. கிட்டத்தட்ட எல்லா தஃப்சீர்களும் இறை தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தூதராக வரக்கூடியவர்கள். நபிமார்கள் பொது ஜனங்களாகிய நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தூதர்களாக இருப்பவர்கள். அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுக்கும் நபிமார்களுக்கும் இடையில் தூதராக வந்து செல்லக்கூடியவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். மலக்குமார்கள் தான், அந்த மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்.
அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை சந்திக்க வருகின்ற போது, உங்களிடத்தில் உரையாடுகின்ற போது நான் பார்த்திருக்கேன். அவர்கள் குதிரையில் வந்தாலோ நடந்து வந்தாலோ மனித உருவத்தில் வரும்போது அவர்கள் கால் வைக்கக்கூடிய இடம் பசுமை அடைவதை நான் பார்த்திருக்கின்றேன். பாலைவனத்தில் போனால் கூட அவர்கள் கால் வைக்கக்கூடிய இடம் பசுமை அடையும், செழிப்பாகும். அதை நான் பார்த்துருக்கேன். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது என்று சொல்லி அவருடைய காலடி தடங்கள் பட்ட மண்ணை கொஞ்சம் நாம் எடுத்து வைத்துக் கொண்டேன். இவர்களெல்லாம் கிபித்தி குலத்தை சார்ந்த பெண்களிடமிருந்து நம்ம சமுதாயத்து இஸ்ரவேல் சமுதாயத்து பெண்கள் நகைகளை இரவலாக பெற்று வந்ததை ஒரு பாவம் என கருதி, ஒரு சுமை என கருதி அதை தூக்கி எறிந்தார்கள். நான் உடனே என்ன பண்ணேன்னா, அதை நெருப்பிலிட்டு பொசுக்கி காலக்கன்றாக்கி இந்த மண்ணை தூக்கி அதில் போட்டேன். இந்த மண்ணை போட்ட உடனே அதனுடைய ஆற்றலால், அந்த மண்ணுக்கு இறைவன் தந்திருக்கக்கூடிய ஆற்றலால் அது சப்தமிடுகின்ற ஒரு காளைக்கன்றாக ஆகிவிட்டது. இதை பார்த்து மக்கள் எல்லாம், ஏற்கனவே இவர்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் ஒன்று வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. செங்கடலை கடந்து மூசா நபி இந்த மக்களை அழைத்து கொண்டு வருகின்ற போது, இஜால்லனா இலாஹன் கமாலவும் மாலிஹா, அங்கே சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தை பார்த்துவிட்டு, இதுபோல் எங்களுக்கும் ஒரு தெய்வம் வேண்டும் என்று கேட்ட மக்கள் தானே. எனவே சிலை வணக்கத்தின் மீது ஒரு நாட்டம் இந்த மக்களுக்கு இருந்தது. நாம் வணங்குற கடவுளை நாம பார்க்கணும், நாம பார்க்கிற கடவுள் நமக்கு வேணும்னு நினைச்சு கொண்டிருந்த வேளையில் இந்த காளைக்கன்று உருவாக்கப்பட்டது. இந்த மண்ணை தூக்கி போட்ட அதுக்கு சப்தம் வந்துருச்சு என்று சாமிரி அந்த காட்சியை விவரிக்கின்றான். இதை வசனம் 96 அல்லாஹ் சொல்கிறான். சாமிரி சொன்னதாக கால், சாமிரி கூறினான், பசுர்த்து விமாலம் எபுசு பிஹி, அந்த மக்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். யாருமே கவனிக்காத, யாருமே அவதானிக்காத, யார் கண்ணிலையும் படாத ஒரு காட்சியை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலடி தடங்கள் பட்ட அந்த மண்ணுக்கு ஒரு செழுமை இருப்பதை நான் பார்த்தேன். எனவே கபல்து கபலத்த மின் அசரி ரசூல், அந்த தூதர், எந்த தூதர்? மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தூதராக வந்து சென்ற ஜிப்ரீல், அந்த தூதருடைய காலடியிலிருந்து, காலடி தடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை நான் எடுத்துக்கொண்டேன். இந்த இடத்துல கபுபத்தன் என்பதற்கு கப்சத்தன் என்று படிக்கக்கூடிய கிராத் முறையும் இருக்கிறது. கப்சத்தன் சொன்னால் கொஞ்சமாக எடுக்கிறது, கிள்ளி எடுப்பது. கபுபத்தன் என்று சொன்னால் அள்ளி எடுப்பது, ஒரு கைப்பிடி நிறைய அள்ளி எடுப்பது. ஃபன் அபதுஹா, நான் அதை தூக்கி அந்த காளைக்கன்றில் எரிஞ்சேன். கதாலிக்க சவ்வலத்தில் லீ நப்சி, இப்படித்தான் எனக்கு என் மனம் அலங்கரித்து காட்டியது. இப்படியெல்லாம் நீ செய்யலாமே, செஞ்சால் அந்த மக்களுக்கு ஒரு கடவுள் கிடைச்சிருமே, அந்த மக்களுடைய எண்ணங்கள் நிறைவேறிடுமே என்று என்னுடைய மனசில் தோணுச்சு. நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு. மனசில் தோன்றுவதையெல்லாம் செய்யக்கூடாது. நம்மை வழி நடத்தக்கூடிய தலைவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். தலைவர்கள் தூரமாக போயிருந்தால் அது வரைக்கும் காத்திருக்கணும். மனசில் தோணுதையெல்லாம் செஞ்சால் குழப்பம் வரும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் உணர்த்துகிறான். மனசில் தோணுச்சு, செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டான். உடனே இறைத்தூதர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை சபிக்கிறார்கள். எப்படி சபித்தார்கள் என்றால், நீ பிடித்த ஒரு பிடி மண்ணால் ஒரு சமுதாயமே வழிகட்டு போய்விட்டது, அதுக்கு நீயே காரணமாகிவிட்டாய். எனவே யாரும் உன்னை பிடிக்கக்கூடாது, யாரும் உன்னை தொடக்கூடாது, நீயும் யாரை தொடக்கூடாது என்று அவனை சபித்து விட்டார்கள். யார் கிட்ட வந்தால் கிட்ட வராதிங்க, கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொருளை இங்கே வை, நான் எடுக்கிறேன், இங்கே வச்சுட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அவனுக்கு ஒரு தீண்டாமை மனப்பான்மை வந்து விட்டதாக, அப்படி வர வேண்டும் என்று இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் அவனை சபித்து விட்டார்கள். இதை வசனம் 97 அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள். கால, மூசா நபி சொன்னார்களாம், ஃபத்ஹப், ஒளிந்து போ, ஃபஇன்னலக ஃபில் ஹயாத், இந்த உலக வாழ்க்கையில், அன் தகுல, நீ இப்படி சொல்வதுதான் உனக்கு கிடைக்க போகிறது. எப்படி சொல்வது? லா மிசாஸ், லா மிசாஸ், தொடாதீங்க, தொடாதீங்க.
என்கிட்ட யாரும் வராதீங்க, நானும் உங்ககிட்ட வரமாட்டேன். மிசாஸ் என்பது ஃபியால் என்கிற வாய்ப்பாடு. ஃபியால் என்கிற வாய்ப்பாடுன்னா நீங்களும் என்ன தொடக்கூடாது, நானும் உங்களை தொடமாட்டேன். நிக்காஹ், 2 பேர் சேர்ந்ததான் நிக்காஹ். இந்த ஃபியால் என்கிற வாய்ப்பாடு 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல். கித்தால், சண்டையிடுதல். ஜிஹாத், 2 குழுக்கள் மோதுதல். இதுபோல மிசாஸ் என்று சொன்னா நீங்களும் என்ன தொடக்கூடாது, லா மிசாஸ், நானும் உங்களை தொட மாட்டேன், கிட்ட வராத கிட்ட வராத. இப்படி ஒரு தீண்டாமை மனப்பான்மைக்கு அவன் ஆளாகிவிட்டான். வைநலக்க மௌஇதல்லன் துஹ்லஃபா, உனக்கு வாக்கு மீறப்படாத ஒரு வாக்களிக்கப்பட்ட நாள் ஒன்று உண்டு, அதாவது மறுமை நாள். மறுமை நாளில் உன் கணக்கை இறைவன் தீர்ப்பான். வந்துர் இலா இலாஹி கல்லதி வல்த அலைஹி ஆகிஃபா, நீ எதனை வணங்கி கொண்டிருந்தாயோ அப்படிப்பட்ட இந்த கடவுளை நீ பார்த்துக்கொள். லனு ஹர்ரி கன்னஹு தும்மல நன்சி பன்னஹு ஃபில் யம்மி நஸ்பா, நிச்சயமாக அதை நான் தீயிலிட்டு கொளுத்தப் போகிறேன், பிறகு அதனுடைய சாம்பலை நான் கடலில் தூவப் போகிறேன் என்று இறை தூதர் மூசா நபி அவர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள். அதாவது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த காளைக்கன்றை தீயிலிட்டு பொசுக்கி அதனுடைய சாம்பலை கடலில் கரைப்பதற்கு முன்னர் இறை தூதர் மூசா நபி அவனிடத்தில் ஒரு விளக்கத்தை கேட்கிறார்கள். அந்த விளக்கம் இவங்களுக்கு திருப்தி தரல. திருப்தி அளிக்கிற மாதிரியான விளக்கம் அவனிடத்தில் இல்லை. ஒரு மதிமயக்கமான ஒரு சூழ்நிலை, புறத்தோற்றத்தில் மயங்கக்கூடிய ஒரு மனப்பான்மை, இதுதான் அவனிடத்தில் இருந்தது. அவனிடத்தில் தர்க்கமும் இல்லை, நியாயமும் இல்லை. இதை புரிந்து கொண்ட மூசா நபி அவன் கற்பிதம் செய்து உருவாக்கி வைத்த அந்த போலி தெய்வத்தை உடைத்து நொறுக்கி தீயிலிட்டு பொசுக்கி கடலில் கரைப்பதாக, சாம்பலை கடலில் கரைக்கப் போவதாக அவனை எச்சரிக்கிறார்கள். உனக்கும் சாபம் யார்கிட்டையும் வரக்கூடாது, உங்ககிட்டையும் யாரும் வரமாட்டாங்க, இதுதான் உனக்குரிய எதிர்காலமாக இருக்க போகிறது, மறுமை வரைக்கும் நீ இந்த நிலையில தான் இருக்க போகிறாய் என்று அவனை பார்த்து சொன்னார்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் வசனம் 97 சொல்லி காட்டுகிறான். இதன் பின்னர் வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.